முந்தா நேத்து நம்மளுடைய தமிழ் படத்துல என்ன பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்னொரு படம். ஆ ஸ்ரீகாந்தா. ஆ இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர் முடிச்சுட்டு நான் மாஸ்டர் தெலுங்குல எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி குடுத்தது. அங்க வந்து ரொம்ப நெறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நெனச்சுட்டே இருந்தேன். எப்படியாவது தெலுங்குலயும் ஒரு நல்ல படம் பண்ணணும். ஒரு ஆக்டரா இருக்கும்போது நான் சின்ன வயசுல தமிழ், தெலுங்கு மாத்தி மாத்தி நான் நெறைய படம் பண்ணுவேன். எனக்கு அந்த 2 ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு வெல்கம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நெனைக்கும்போது தெலுங்குல ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நெனைக்கும்போது மணிய நான் மீட் பண்ணேன். டைரக்டர மீட் பண்ணும்போது அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னாரு. எனக்கு ஸ்கிரிப்ட் வந்துட்டு அப்ப நான் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. இது ஒரு பியாண்ட் த இமேஜினேஷன் மாரி. ஒரு ஹை பட்ஜெட் மகேந்திர நம்பி அ இந்த மாரி நெறைய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. பட் இருந்தாலுமே தமிழ்ல நான் மட்டும் தான் இருக்கேன். என்ன நம்பி ஒண்ணு பண்றதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது மணி வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. டைரக்டர் என்ன சொன்னாரோ, புரொடியூசர் எந்த இடத்துலயுமே 1% கூட அது லிட்டரலி நான் சொல்லணும்னா நெறைய ஷூட் பண்ணாங்க. லைக் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்தாங்க. இல்ல இன்னும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும். இன்னும் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பியும் ரைட்டிங்ல உட்காந்தாங்க. திருப்பியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நல்ல படத்த பண்றதுக்கு அந்த புரொடியூசர், டைரக்டர் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த கஷ்டத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி குடுக்கணும். நான் அப்படி எதிர்பார்த்த ஒரு தெலுங்கு படம் தான் இந்த படமா இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் மணி அண்ட் ஸ்ரீனிவாசன் గారు. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. నేను ఎప్పుడు మిమ్మల్ని మర్చిపోను. நான் எப்பயும் உங்கள மறக்க மாட்டேன். அண்ட் மியூசிக் நான் இவர் லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கொழுக்கு மொழுக்குன்னு நல்ல க்யூட்டாக இருந்தார். இப்போ வந்துட்டு உடம்புலாம் குறைச்சி ஸ்மார்ட் ஆகிட்டாரு. ஸோ அவரோட அவரோட ஒரு பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லா படமும் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சில படம் தான் ஒர்க் அவுட் ஆகும். சில படத்தில் வந்து விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயம் நல்லா இருந்தாலே ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலுமே சரி ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்துருவாங்க. அந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப 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 பெருசு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் டிஃப்ரெண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ். ஏன்னா வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கீன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு விஷுவலும் மியூசிக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கீனாக இருந்தார். ஸோ அதுக்காக இவரோட உழைப்பு வந்து ரொம்ப 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 பெருசு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் சாஹிதி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அவங்க இவ்வளோ நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸர்ன்ட்டு. அப்புறம் நான் போய் சொன்னேன், நானும் பரதநாட்டியம் ஆடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும். அண்ட் ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க, ஸ்ரத்தா தாஸ். அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இதில் எப்படி நான் ஒரு மேல் லீடாக இருப்பனோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து ஃபீமேலாக வந்துட்டு ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன்னா அவங்க ஹிந்திலையும் ரொம்ப நல்லா தெரியும், தெலுங்குலையும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்ட் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டார் கேஸ்டாக இந்த படம் இருக்குது. அண்ட் மிடில் இருக்கிறவங்க அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் தெலுங்குல. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய படம் அவரை பார்த்துருப்பீங்க, நிறைய பெரிய பெரிய படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அண்ட் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் வினோத் வினோத் வந்துட்டு எனக்கு ஒரு 13 மச்சான் 13 வருஷம் 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் விழாவில் வந்துட்டு என் கூட இருந்து எனக்கு மச்சான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி தப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் நல்லா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து வினோத் கூடயே இருந்திருக்கான். ஸோ திருப்பியும் வினோத் இந்த படத்தில் நடிக்கிறான்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ மச்சான் இதெல்லாம் நடித்ததுக்கு. அண்ட் சஞ்சய் சஞ்சய் அண்ட் சஞ்சய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். நானே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். என் படத்தில் இன்னொரு சைல்டு ஆர்டிஸ்ட் நினைக்கும் போது எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய வருஷம் நான் இங்கேயே இருந்திருக்கேன். நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், புகழ் கொடுத்துருக்கு. எல்லாமே எனக்கு இந்த சினிமா கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சினிமா அவங்களுக்கும் நிறைய கொடுக்கும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கெஸ்ட்டாக வந்து சங்கர் சார் ஆகட்டும், அருண் சார் ஆகட்டும், சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர்னா நான் ஐ திங்க் யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படம். தேட்டரில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணும். விஷுவலி அண்ட் மியூசிக்கலி இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காகவே. கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டருக்கு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த படம் நான் நடிக்க வாய்ப்பு தந்த, இந்த படத்துக்குள்ள நான் வரதுக்கு காரணமாக இருந்த வெங்கடேஷன் மேனேஜர் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
அண்டு அது இல்லாமல் என்னுடைய இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரோலாகவும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டேரக்டர் மணி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆர்ட் டைரக்டரான எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். இந்த படம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் மகி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. அவர் ஃபஸ்ட்டு ஹீரோ பண்ண விழா படம் வந்து நானும் அவர் கூட நடித்தேன் அந்த படம். அதோட அவரோட பெஸ்ட்டு ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர் மகி எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகி பார்க்குறான், இன்னும் இவன் ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு. கரெக்டாக மகி? ஸோ மகி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மகி வந்து சின்ன வயசுலேயே நம்மளாம் ஸ்கூலில் படிக்க போகும்போது மகி அவங்க அப்பாவோட நடிக்க போனான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ மகி அப்போதுலேருந்து ஆக்டர். இந்த படத்தில் மகியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பர். ட்ரைலரில் பார்த்து ஏதோ குட்டியான சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. நிறைய சூப்பராக நடிச்சிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக தமிழில் வந்து ப்ரொடியூசர் சார் தமிழில் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி தமிழில் இதே மாதிரி ஸ்டேஜில் இது ஒரு தமிழில் இத்தனாவது படம் அத்தனாவது படம் நீங்கள் சொல்லிட்டு போகிற அளவுக்கு பெருசாக போகும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூசராருக்கு நல்ல ஒரு பஞ்சு யோசித்தேன். அது ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லைன்னு யோசிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் மகி, இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு நல்ல மணி வரும். மணி சார், இந்த படம் உங்களுக்கு நிறைய படம் வரும். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் అండి, అందరికీ నమస్కారం. I don't know Tamil. I'll try to speak in English. First of all, I'm so happy to be here in Chennai. I'm so excited. Whenever I come to Chennai, I think you all people, welcome me very nicely, and I'm so glad to be here again. My heartfelt thanks to the respected guest who came here today. మీరు సపోర్ట్ చేసినందుకు థ్యాంక్ యూ సో మచ్ అండి. And Trikhanda, I think I want to say about Trikhanda, it is a powerful journey blending with mythology, psychology, action, and stunning visuals where we all of us worked really hard on. And I just wanted to say one Tamil thing. Tamil cinema ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் டு மீ. அண்ட் உங்கள் கவலை இல்லை, Trikhanda சூப்பராக இருக்கும். Why I'm saying this very confidently because when I heard this story, it has given me chills. And while watching the trailer or anything, it has given me so much excitement. And I'm sure each and everyone, when you see the film, you'll also feel the same. And please support us, and thank you each and everyone who came here. Thank you so much.